நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அந்த ஏர் கூலர் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ஏர் கூலர் வந்து நம்ம ரிலேட்டிவ் வீட்ல ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஏர் கூலர் இப்ப சுத்தமா ஒர்க் ஆகலன்னு சொல்லி நம்மள்ட்ட முடிஞ்சா சரி பண்ணி வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏர் கூலரை ஓபன் பண்ணி உள் பக்கமா பார்த்தப்ப இந்த மோட்டர் தாங்கி பிடிக்கிற இந்த ரெண்டு கம்பியுமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா துரு பிடிச்சி இத்து போயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லா ஏர் கூலர்லயுமே இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை லைஃப் லாங் நம்ம ஏர் கூலர்ல வராத மாதிரி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு இந்த ஏர் கூலரை நம்ம சரி பண்ணிருக்கோம். அது என்னென்ன பண்ணிருக்கோங்கிறத இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒன்னொன்னு தெளிவா புரியும். நம்ம இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு உங்களோட முழு சப்போர்ட் கொடுங்க. அடுத்ததான் அந்த ஏர் கூலர் சீக்கிரம் கெட்டு போறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏர் கூலர்ல தனியா வாட்டர் சர்க்குலேஷன் பம்ப் கொடுக்காம அந்த மோட்டர் சாஃப்ட் லென்த்தா கொடுத்து அந்த சாஃப்ட்லயே இம்பலர் செட் பண்ணி அதுல இருந்து வாட்டர் சர்க்குலேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மோட்டரோட சாஃப்ட் கீழ் பக்கம் இம்பலர் செட் பண்ணியிருந்தா அந்த பகுதி மட்டும் ஃபுல்லா துரு பிடிச்சு மோட்டர் ரன் ஆகாம சுத்தமா லாக் ஆயிடுச்சு. அடுத்ததான் அந்த ஸ்விங் மோட்டரை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்தப்ப ஸ்விங் மோட்டர் சுத்தமா ஆன் ஆகல. இது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஆட்டோமேட்டிக்கா திரும்புறதுக்காக கொடுத்த மோட்டர் தான் அது. இதை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தப்ப ஃபுல்லா எல்லாம் துரு ஏறி இருந்தது. அதனால அந்த கீர் செட்டப் ஃபுல்லா ரன் ஆகாம ஸ்டாப் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்த மாதிரியே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். சுத்தமா ரன் ஆகாம இருந்த இந்த மெயின் மோட்டரை நம்ம எப்படி சரி பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எம்ஆர் சீட்டை வச்சு இந்த மோட்டரோட மேல் பக்கமா இருந்து துருவை எல்லாம் தேய்ச்சி கிளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மோட்டரோட அடிப்பக்கமா நீளமா கொடுத்திருந்த அந்த சாஃப்ட்டை தேவையான அளவு வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்ததா மோட்டரோட சாஃப்ட்டை நம்ம கையால சுத்தி பார்த்தோம். அப்பவும் சுத்த முடியல. நெக்ஸ்ட் மோட்டரை ஓபன் பண்ணிட்டோம். மோட்டரோட மேல் பக்கமும் கீழ் பக்கமும் மோட்டரோட சாஃப்ட்டை தாங்கி பிடிக்கிற ரெண்டு புஷ்ஷுமே ஜாமா இருந்தது. அதுல நம்ம ஆயில விட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் மோட்டர் நல்லா ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பிவிசி பைப்ல ஃபிட் பண்ணிருக்கோம். இதான் வந்து அந்த மோட்டரை தாங்கி பிடிக்கிற செட்டப். இந்த ஏர் கூலர்ல இருந்த அந்த கம்பி வந்து பாத்தீங்கன்னா துரு பிடிச்சி இத்து போயிடுச்சு. அதனால நம்ம அந்த பிவிசி பைப்பை வாங்கி நம்ம இதை ரெடி பண்ணிருக்கோம். இது பிவிசி பைப்புங்கிறதுனால லைஃப் லாங் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. மோட்டரை வச்சு ஆடாம ஃபிட் பண்ற இந்த செட்டப்பை நம்ம அப்படியே எடுத்து இந்த பிவிசி பைப்ல வச்சு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்ததான் இந்த செட்டப் மேல மோட்டரை எப்படி வச்சு ஃபிட் பண்ணிருந்தாங்களோ அதே மாதிரியே நம்ம அந்த மோட்டரை வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம ஏர் கூலரை ஃபுல்லா ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம ஏர் கூலர்ல நம்ம வாட்டரும் ஃபில் பண்ணிட்டோம். நம்ம செட் பண்ண அந்த பிவிசி பைப் செட்டப்ல தெரிது பாருங்க வாட்டர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நெக்ஸ்ட் இந்த ஏர் கூலர்ல முக்கியமான விஷயமே இந்த வாட்டர் சர்க்குலேஷன் தான். அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நம்ம ஒரு வாட்டர் பம்ப் வாங்கி தனியா அடிஷனலா நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த ஏர் கூலர்ல வாட்டர் சர்க்குலேஷன் பம்ப் தனியா இல்லாததுனால இதுக்கு சுவிட்சும் தனியா இல்ல. இப்ப நம்ம தனியா வாட்டர் சர்க்குலேஷன் பம்ப் ஆட் பண்ணிருக்கிறதுனால அதுக்காக நம்ம சுவிட்ச் ஒன்னு பிளாக் கலர்ல முன்னாடி பக்கமா ஃபிட் பண்ணிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் கூலர்ல எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அந்த கூலிங் பேடோட இருக்கிற அந்த 3 டோரையும் எடுத்து இந்த 3 பக்கத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண இந்த ஏர் கூலர் சூப்பரா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் வீடியோ முடியல கடைசியும் பாருங்க. நம்ம ஏர் கூலர் 1 மாசம் கரெக்டா எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடிட்டு இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் ஒவ்வொன்று சவுண்ட் தான் வருது. மோட்டர் சுத்தமா ரன் ஆகல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு ஒரு ஏர் கூலர் ஓசில கிடைச்சிருக்கு. மறுபடியும் முதல்ல ஏர் கூலர் மோட்டரோட சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம்.